ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அளவு டாப்பை வச்சு நம்ம எப்படி வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்லேயும் மார்க் பண்ணி நம்ம சுடிதார் டாப் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அளவு டாப்பை வந்து ஈவனாக சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. லைனிங்கை வந்து ஈவனாக வச்சுட்டு, அதாவது கரை பக்கம் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி ஃபோல்டிங் வந்துட்டு ரெண்டும் நம்ம பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த அளவு டாப்பை வந்து ஈவனாக பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதாவது நம்ம முன்னாடி இருக்கிறதும் கரெக்டாக வச்சுட்டு, ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச் இந்த பக்கம் விட்டுட்டு நெக்குக்கு 1/2 இன்ச்சு முன் பக்கம் விட்டுருங்க. அளவு டாப்பில் இருக்கிற மாதிரியே தைக்கணுன்னா, இல்லை அவங்க யாருனால் இறக்கம் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சிடலாம். அதே மாதிரி ஹாமோலாண்ட தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே மார்க்கிங்கு, 1/2 இன்ச்சு கீழே மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஷேப்பு அப்படியே இருக்கிற மாதிரியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓப்பன் எந்த பக்கம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம ஷேப் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஓப்பனுக்கு மடிக்கிறதுக்கு நம்ம விடணும். கரெக்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் தையலுக்கு வந்து நம்ம விட போகிறோம் மார்க்கிங்கில். பாருங்கள். அதேமாதிரி ஹேமோல் வந்து நம்ம பின்பக்கம் ஹேமோல் வளைவை வச்சு அளவு டாப்பில் இருக்கிற மாதிரியே நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணியாச்சா? இப்போ மெயின் கிளாத் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்குக்கு ஒன்றா தான் போட்டிருக்கோம் லைனிங்கு. ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும்தான் இப்போ இது எடுத்திருக்கோம். பேக் நெக் வந்து அதுக்கு கீழே நம்ம 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணுன்னா இறக்கி வேணுன்னா பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டாச்சு. அடுத்தது ஹேமல் வளைவுக்கு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. எதுக்காகனா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆழம் எடுப்போம், பேக்குக்கு மட்டும்தான் அந்த ஷேப் அப்படியே. இப்போ வந்து சீம் அலவன்ஸு தனியாக அங்கே விடுவாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு. ஃப்ரண்ட் நெக் வந்து அதே அளவு வேணுனாலும் பார்த்துக்கலாம். அவங்க டிசைன் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சி நம்ம லைனிங் வச்சு திருப்ப தந்தாலும் இல்லை கேன்வாஸ் வச்சு பண்ணிக்கலாம். இது பாருங்க. இப்போ ஹேமோலுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ஆழம் எடுத்தாச்சு. இப்போ ஷேப்காக நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறோம் பாருங்கள். சீம் அலவன்ஸ் வந்து மேலே பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு, கீழே நம்ம மடித்து அடிக்கிற இடம் வந்து ஷேப் எடுக்கிற இடம் வந்து 1 இன்ச்சு கொடுக்கணும். இது ஃப்ரண்ட்டு. இப்போ பேக் நெக்கு பாருங்கள், அதே ஃப்ரண்ட்டு முடிச்சாச்சு. பேக் நெக்கு அதுக்கு கீழே பேக் நெக் வச்சு நம்ம கீழே மார்க் பண்ணிக்குவோம். இப்போ 2 கிளாத் எனக்கு அந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதில் பேக் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஈவனாக வச்சு பேக் நெக் எந்த அளவுக்கு இருக்குதோ அது கீழே இருக்க துணியில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். 6 இன்ச்சு மேலே. எப்போவுமே வந்து லைனிங் கிளாத் வந்து மெயின் கிளாத்தோட ஒரு 2 இன்ச் வந்து மேலே தான் இருக்கணும் நம்ம மடித்து அடிக்கும்போது. அப்போ தான் லைனிங் கிளாத் கீழே வரும்போது அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்க கிளாத்தோடு சேர்த்து நம்ம அந்த மார்க்கிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும் லைனிங்கை. ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு. லைனிங் தனியாக மெயின் கிளாத் தனியாக தான் கிடையாது. சில பேர் வந்து மெயின் கிளாத்லேயே போட்டு லைனிங்கை சேர்த்து இது பண்ணிக்குவாங்க. நார்மலாக தைக்கும்போது அது ஓகே தான். டிசைனை கேட்டாங்கன்னா நம்ம தனித்தனியாக தான் நம்ம கட் பண்ணி ஆகணும். இப்போ ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக வந்துச்சு பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆழம் எடுக்கணும். ஆழம் எடுத்தாச்சா? மேட்சஸ் போட்டுக்குன்னா அது வந்து ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு தெரியும். நம்ம கையிலையும் வந்து ஆழம் எடுக்கும்போது அதில் இதுவாகும். எங்கெங்கே நம்ம வந்து கரெக்டாக மடித்து தைக்கணுன்றது அதிலே தெரிஞ்சிடும். நம்ம இந்த ஷேப் மார்க்கிங் கூட வந்து அடுத்த லைனிங்லேயே சேர்த்து பண்ணிட்டோம்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு லைனிங்கில் மட்டும்தானே நம்ம மேலே இருக்குது ஃப்ரண்ட்டு பக்கத்தில். இடுப்புலேருந்து அக்கல்லேருந்து நம்ம இந்த இடுப்பு வரைக்கும் ஷேப் எடுக்கிற மார்க்கிங் வந்து அந்த லைனிங்கில் நம்ம பண்ணிக்கிட்டு மெயின் கிளாத்தில் கட் பண்ணும்போது அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு பாருங்கள். பேக் சைடு வந்து நெக் எடுக்க போகிறோம். பேக் நெக்கு நம்ம மார்க் பண்ணிங்க இல்லையா, அந்த 6 இன்ச்சு அந்த இடத்துல கரெக்டாக வச்சு பேக் நெக் வந்து ஷோல்டரையும் மார்க் பண்ணிவிட்டு பேக் நெக்கையும் மார்க் பண்ணணும். பாருங்கள். இப்போ நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணோமோ அந்தளவுக்கு பேக் நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கில் கட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து லைனிங்கும் மெயின் துணியும் ஒன்றா வச்சு நெக்கு கட் பண்ணும்போது நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்தோ இல்லை மேலே பீஸ் கொடுத்தோ திருப்புவாங்க நெக்கு. இது வந்து நான் அப்படியே லைனிங்கில் வச்சு திருப்ப போகிறதுனால லைனிங்கில் வந்து நெக்கை கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அகெயின் வந்து நம்ம அந்த டாப்போட அளவு மெயின் கிளாத்தில் வச்சுட்டு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம லைனிங் கிளாத் வந்து கம்மியாக தான் ஹைட் விட்டுருக்கோம். அதனால் திரும்பவும் அளவு டாப்பை வச்சுட்டு நம்ம ஹைட்டை வந்து திரும்ப ஒரு வாட்டி மெயின் கிளாத்தில் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஈவனாக வச்சு மெயின் கிளாத்தையும் அதே சேர்த்து நம்ம கட் பண்ண போகிறோம்.
இது எங்கெங்கே மார்க்கிங் இருக்கோ அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஷோல்டரு, நெக்கு, ஷோல்டரு, ஹேமோலு, அண்ட் தென் ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து மடித்து தைக்கிற ஓப்பன் சைடு, இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா சிசர் வச்சு நம்ம மெயின் கிளாத்து லைனிங் சேர்த்து ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கணும். இது லைனிங்கை வந்து நம்ம தனித்தனியாக இப்போ மெயின் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டை மட்டும் தனியாக மெயின் கிளாத்தோடு எடுத்து தான் நம்ம ஆழம் இது பண்ணணும், கட் பண்ணி எடுக்கணும். இல்லையா லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட மெயின் கிளாத்தில் ஆழம் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் ஹேமோலுக்கு. சில பேர் வந்து ஹேமோல் சுடிதார்னாலே ஆழம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து ஹேமோல்லையும் எடுப்பேன், கையிலே எடுப்பேன். எனக்கு வந்து நானாக இது கற்றுக்கிறது தான், யார்கிட்டையும் நான் கிளாஸ்லாம் போகலைங்க. கற்றுக்குட்டி சேனல் நான் வச்சதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து முழுக்க யூடியூப்லேயே பார்த்து தான் ஒரு 10 இயர்ஸாக தைக்க ஆரம்பித்து ட்ரைனிங் அதை விடாமல் ட்ரைன் பண்ணவே இன்றைக்கி நான் வந்து ஒரு கடை வச்சு நடத்துகிற அளவுக்கு ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ரொஃபஷன் டெய்லர் இல்லைனாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரண்ட் பேக்குன்னு போட்டுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அது ஆழம் எடுத்தது இந்த பக்கம், எடுக்காத இந்த பக்கம்னு. இப்போ டபுள் பீஸாக தனித்தனியாக வச்சு அதை எடுத்து வச்சிடணும். டாப்புக்கு மட்டும் தெரிய வேண்டியது என்னென்னா, லைனிங் வந்து குண்டாக இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கணும், ஒல்லியாக இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பேக்கு தனித்தனியாக லைனிங் கட் பண்ணிவிட்டு மெயின் துணியோட வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஸ்லீவும் வந்து அவங்க 3/4 கேட்குறாங்களா, இல்லை சின்ன கை கேட்குறாங்களா. சின்ன கை கேட்கும்போது அவங்களுக்கு 2 மீட்டரே போதும் லைனிங். இதே கொஞ்சம் ரொம்ப குண்டாக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் முக்கால் ஹேண்ட்லாம் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க, போதும். இப்போ அடுத்தது கை பீஸ் பாருங்கள். துணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம். கையோட அளவை வந்து அளவு துணியில் வச்சுட்டு 1 இன்ச்சு மடிப்புக்கு விட்டுறோம். ஹேமோல் வந்து மேலே அக்கலாண்டேருந்து இந்த ஹேமோல் வந்து வரைகிற இடம் விட்டு 1/2 இன்ச்சு விட்டுறோம். மேலே ஹேமோலுக்கு கரெக்டாக ஹைட்டு மார்க் பண்ணிடுறோம். ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுடுறோம். இந்த பக்கம் நம்ம முடிகிற இடத்துல ஸ்கேல் வச்சு கொடுப்போம். அப்புறம் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடுறோம் துணி விட்டுட்டு அப்படியே வளைச்சி எடுக்க வேண்டியது தான். இந்த மேலே ஹைட்டில் இருக்கிற நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல அந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் கரெக்டாக கோடை போட்டு அந்த வெளியே நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு கோடை வரைக்கும் ஜாயின் பண்ண எடுத்தால் கை ரெடி. மேட்சஸ் போட்டுக்கோங்க, தைக்கிற இடம் தெரியும். லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆழம் எடுத்துக்கலாம் கைக்கு ஃப்ரண்ட்டுக்கு. லைனிங் இப்போ பத்தலை பாருங்கள். எனக்கு லைனிங் பத்தாததுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சைடில் ஜாயினிங்காக கொஞ்சம் துணி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் குண்டாக இருக்குங்க, அதனால். இதாங்க டாப்போட கட்டிங்கு. டாப் எப்போவுமே ஃப்ரண்ட்டு பேக்கு கையோட முடிஞ்சிடும். ஃபேண்ட் கட்டிங் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இது பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கற்றுக்குட்டி டெய்லர். பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை பீஸு. இப்போ அந்த ஷேப்போட மார்க்கிங்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இந்த ஷேப் மார்க்கிங்கை இன்னொரு லைனிங்கில் நம்ம ஷேப் வச்சு நம்ம இது பண்ணிக்கும்போது நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். புரியாதவங்க கமெண்ட்டில் புரியலனாலும் டவுட் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள் அந்த லைனிங்கோட மார்க்கெட் நம்ம இதில் பண்ணும்போது அதை அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு அந்த ஷேப் லைன் வந்து மாறாது. சில பேர் லைனிங் நவுறுது, தைக்க முடியல, பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா பெல் பின் கடையில் விற்கும், அதை வாங்கி நீங்கள் ஊக்குக்கா பதில் லைனிங்கோட ஜாயின் பண்ணி பொறுமையாக தைச்சிக்கோங்க. அந்த லைனிங் நகராது, உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா